ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்டடி வித் ரம்யா. இன்றைக்கி வந்து நம்ம 7th பார்க்க போகிறோம். 7th ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். அதில் வந்து ராஜபுத்திரர்களின் தோற்றம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ராஜ்புத் அப்படின்னா ராஜ்புத்திர, இது வந்து சமஸ்கிருத சொல். இதோட பொருள் வந்து அரச வம்ச இரத்த வாரிசு அல்லது வழித்தோன்றல். இவங்க வந்து எப்போ உருவானாங்கன்னா, ஹர்ஷர் மரபை தொடர்ந்து கிபி 647 ஹர்ஷர் மரபை தொடர்ந்து இவங்க வந்து உருவானாங்க. இவங்க வந்து 3 டைப்ஸாக இருந்தாங்க. 3 டைப்ஸாக அவங்களுக்கு குலம் இருந்துச்சு. சூரியவம்சி, அதாவது சூரியன்லேருந்து வந்தவங்க சூரியகுலம். சந்திரவம்சி, சந்திரன்லேருந்து வந்தவங்க சந்திரகுலம். அக்னி குலம் அப்படின்னு 3 டைப்ஸாக இருந்துச்சு. இந்த சூரியவம்சி சந்திரகுலமும் இவங்க வந்து பந்தல் கேண்டின் சந்தேலேயர்கள், ஹரியானா பகுதியில் தோமார்கள். இவங்க வந்து 12ஆம் நூற்றாண்டில் சவுகான்களால் வெற்றி கொள்ளப்பட்டனர். அப்புறம் வந்து ஜேம்ஸ் டாட், இவர் வந்து கீழ் திசை புலமையாளர். 1829 36 ராஜபுத்திரிகளை பட்டியலிட்டார். ஸோ அவர் வந்து வரிசைப்படுத்தி 36 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து 4 வந்து சிறப்பு தகுதி பெற்றவை. அது என்னன்னா, பிரதிகாரர்கள், சவுகான்கள், சோழங்கிகள் என்ற சாளுக்கியர்கள், பராமாறுகள். இவங்க எல்லாமே அக்னிக்குல தோன்றர்கள். இப்போ பிரதிகாரர்கள் பார்க்க போகிறோம். பிரதிகாரம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கூர்ச்சர பிரதிகாரம் சொல்லுவாங்க. ஏன்னா கூர்ச்சராட்டாவிலிருந்து ஆட்சி செஞ்சனால. கூர்ச்சராஜானா ஜோத்பூர். இதில் பிரதிகாரர்களே ஃபஸ்ட்டு அந்த அரசு நிறுவனவங்க யாருன்னா, அதாவது கூர்ச்சர வம்சத்தை நிறுவனம் யாருன்னா ஹரிச்சந்திரா. கிபி 6, அதாவது அடிக்கலை நாட்டினார். அந்த வம்சத்துக்கு ஒரு அடிக்கல் நாட்டினார். அப்புறம் அதுக்கடுத்து வரவர் வந்து 1ஆம் நாகப்பட்டர். இவர் வந்து பருச் ஜோத்பூரில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செஞ்சார். குவாலியர் வரை வந்து ஆட்சியை விரிவுபடுத்தினார். சிந்து அரபியர் படையெடுப்பு சிந்து மீது வந்து அரபியர் வந்து படையெடுத்தாங்கள, அதை வந்து முடிவு கொண்டு வந்தார், அதாவது எதிர்த்தார். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வர்றது வந்து வத்தராஜா. ஒட்டுமொத்த வட இந்தியா மீதும் ஆதிக்கம் செலுத்த ஆசைப்பட்டார். கன்னோஜை கைப்பற்ற முயற்சி செஞ்சார். இதனால் தர்மபாலுடன் பகை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வரவங்க 2ஆம் நாகப்பட்டர். 2ஆம் நாகப்பட்டர் உடம்பு வரவங்க வந்து ராமபத்ரா. இவங்க 2 பேருமே அவ்வளோவா எதுவும் அந்தளவுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாதனால இவங்களை பற்றி எதுவும் சொல்லலை. ராமபத்ராவோட மகன் தான் மிகிரபோஜா. இந்த வம்சத்திலே வலிமை மிகுந்த அரசர்னா மிகிரபோஜா தான். இவங்க வந்து ராஜஸ்தான் மாவளம் கன்னௌஜில் ஆட்சி செஞ்சாங்க. 11-12ஆம் நூற்றாண்டில் இவங்களுக்குள்ளேயும் முடிவற்ற போர் நடந்தனால இவங்களோட அந்த வம்சம் அதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வரவங்க பாலர்களில் ஃபஸ்ட்டு வந்து கோபாலர். இவர் வந்து ஒரு பிறந்ததுலேருந்தே ஒரு வம்சத்துலேருந்து அரச வம்சத்துலேருந்து வந்தவர் கிடையாது. திறமையின் காரணமாக அரசராக தேர்வு செய்யப்பட்டார். இவர் ஆட்சி செஞ்ச காலம் 750 770. இந்த பாலர்கள் வம்சத்தை உருவாக்கினார் கேட்டாலே கோபாலர். கோபாலரோட மகன் வந்து தர்மபாலர். இவரோட ஆட்சி காலம் 770 810. வலிமைமிக்க சக்தியாக உருவாக்கினார், அதாவது பால வம்சத்தை. கன்னௌஜுக்கு எதிராக வெற்றிகரமான படையெடுப்பு நடத்தினார். அப்புறம் தர்மபாலர் வந்து விக்ரமசீல பௌத்த மலையாளத்தை நிறுவினார். அவரோட மகன் தான் தேவபாலர். இவர் வந்து கிழக்கு நோக்கி காமரூபம் அசாமில் இருக்க காமரூபத்தில் ஆட்சி செஞ்சார். 5 கிராமங்களை பௌத்தர்களுக்கு கொடையாக வழங்கினார். யாருன்னா தேவபாலர். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஸ்டின். வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் வந்து தர்மபாலர் தேவபாலரோட ஆட்சி காலம் அப்படின்னு ஆர்சி மஜும்தார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் இவரை தொடர்ந்து ஒரு 5 அரசர்கள் வந்தாங்க. அவங்க அவ்வளோ குறிப்பிடத்தகுந்தவங்க இல்லை. அதுக்கப்புறம் வர 1ஆம் மகிபாலர். ஸோ பாலர்கள் வம்சத்திலே வந்து மிகச்சிறந்த வலிமைமிக்க அரசர் 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவித்தார்னு கேட்டால் 1ஆம் மகிபாலர். வட இந்திய அரசியலில் முதன்மை பாத்திரமாக இவரோட விளங்கினார். அப்புறம் ராஜஸ்தான் ராஜேந்திரன் சோழ படையெடுப்பு காரணமாக வாரணாசிக்கு அப்பால் வந்து இவருடைய ஆட்சி விரிவுபடுத்த முடியல. ஸோ சாரநாத் நாளந்தால் சமய சொந்த கட்டிடங்களை கட்டினார். இவரது இறப்புக்கு பிறகு அவங்களோட ஆட்சியும் வீழ்ந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சேனா வம்சம். அவங்க வந்து சவுகான்கள். இவங்களோட ஆட்சி காலம் 956 1192. இவங்க யாருன்னா பிரதிகாரிடமிருந்து ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள். இவங்களோட தலைநகர் வந்து ராஜஸ்தான் கிழக்கில் இருக்க சாகம்பரியில் தான் ஆட்சி செஞ்சுறாங்க. இதை தோற்றுவித்தவர் வந்து சவுகான்கள். அந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். ஆஜ்மீர் நகரை நிறுவியவர்னு கேட்டாலும் சிம்மராஜ். கடைசி அரசன் யாருன்னா பிருத்திவிராஜ். தலைசிறந்த அரசர் சவுகான்களை அப்படின்னு கேட்டாலும் பிருத்திவிராஜன் தான் நம்ம சொல்லணும். பிருத்திவிராஜுக்கும் முகமது கோரிக்கும் போர் நடந்துச்சு 1191 1192. அதில் வந்து ஃபஸ்ட்டு 4ல் வந்து பிருத்திவிராஜ் வந்து வெற்றி பெற்றார். ஆனால் 2வது போரில் 2ஆம் தலையான் போர் அதில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார். ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறனால எனக்கு
பேச தெரியல. ஸோ நான் நடத்துனதுல ஏதாவது மிஸ்டேக்கு உங்களுக்கு வர இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணவும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல இருந்து நம்ம அந்த படத்த கன்டின்யூ பண்ணுவோம்.